இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். மார்க் நற்செய்தி 7வது அதிகாரம் 14 23 முடிய நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக ஆண்டவர் சொல்லுவது, வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். வெளியே இருந்து உள்ளே செல்வது என்ன? நாம் உண்ணுகின்ற உணவு, குடிக்கின்ற தண்ணீர். அவைகள் நம்மை தீட்டுப்படுத்துவதில்லை, நம்மை வளர்க்கிறது, நம்முடைய உடலை வளர்க்கிறது. உள்ளத்தை வளர விடாமல் தடுப்பது என்ன? உள்ளே இருந்து வெளியே வருவது. உள்ளே இருந்து வெளியே வருவதை ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். மனிதருக்கு உள்ளே இருந்து வருவது அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. இதற்கு மாற்று என்ன? இப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இவைகளுக்கு பதிலாக நல்ல எண்ணங்களை உள்ளே வைத்துக் கொள்வது. நம்முடைய கண் தான், ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு நற்செய்தி 6:22, கண் தான் உடலுக்கு விளக்கு. அது இருளாகி விடக்கூடாது. அது ஒளியாக இருக்கிறது என்றால் நல்லவைகளை பார்ப்பது அனைத்திலும் இருக்கிற நன்மைகளை நாம் ஊடுருவி சென்று உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது. நம்முடைய செவிகள் நல்லவைகளுக்கு செவி சாய்ப்பது. இயேசுவினுடைய வார்த்தை நல்லவைகளில் உச்சம், ஊற்று. அப்படின்னா கடவுளுடைய வார்த்தைக்கு செவி மடுப்பது, கடவுள் ஆற்றுகின்ற நல்ல செயல்களை நம் உள்ளத்திலே வைத்துக் கொள்வது. விளைவாக நம் உள்ளத்திலிருந்து இயேசு வெளிப்பட வேண்டும். அன்பு, நீதி, சமாதானம், சமத்துவம், சகோதரத்துவம், அப்படிப்பட்ட இயேசுவினுடைய மதிப்பீடுகள் வெளிப்பட வேண்டும். உள்ளத்திலிருந்து இயேசு வருகிறார் என்றால் மீட்பு உண்டு, நமக்கும் உண்டு, மற்றவர்களுக்கும் உண்டு. இயேசு இல்லை என்றால் அங்கே இருள் தான் இருக்கும். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இடைப்பட்டது எதுவும் சாத்தானிடமிருந்து வருகிறது. ஆகையினால் நாம் இயேசு இருக்கிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தினந்தோறும் அருட்சாதனங்கள் நடைபெறுகின்றன. தேவைப்படும் பொழுதெல்லாம் பாவ அறிக்கை போன்ற அருட்சாதனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நற்கருணை விருந்தில் பங்கு பெற்று நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். உள்ளத்தை தூய்மையிலேயே வைத்திருக்க முடியும். தூய்மையான உள்ளத்தை கொண்டிருந்தால் அதை உற்று நோக்குகிறார் கடவுள். உள்ளத்தையே பார்க்கிறார், தோற்றத்தை பார்ப்பதில்லை. உள்ளம் கடவுளுடைய இல்லமாக மாற வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்கள் உள்ளத்தில் என்றும் நீர் தங்கும்படி நல்லவைகளை எங்கள் உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ளவும், எங்கள் உள்ளத்தில் நீர் எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படி தூய ஆவியினால், உமது தூய ஆவியினால் நாங்கள் வழிநடத்தப்படுவோம். உம்முடைய விருப்பத்தின்படியே நாங்கள் பேசுவதையும் செயல்படுவதையும் உமக்கு ஏற்றதாய் அமைத்துக் கொள்வதில் கவனமாயிருக்கவும் எங்களுக்கு அருளைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.